மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு கண்டிப்பாக மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. நைட்டு 12 மணிக்கெலாம் டைரெக்டாக ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பி போயிட்டு தேவையான மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போவும் ஒரே மாதிரி தானே மீன் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டான மீன் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். இதோட தோல் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அங்கேயே அழகாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக பீசஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. வீட்டில் வந்து அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக அழகாகவும் இருந்துச்சு. கையோட நைட்டாக மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் வீட்டில் மற்ற வேலைகளெல்லாம் ப்ரிப்பரேஷன் ரெடியாக பண்ணி வச்சுட்டேன். மீன் வாங்கிட்டு வந்தேன்னா கையோட வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சூப்பராக மீன் குழம்புக்கு தாளித்து விட்டு சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியாச்சு. சாலை மீனும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அதையும் ஒரு 5-6 பீஸ் வந்து மீன் குழம்போட போட்டு ரெடி பண்ணிட்டேன். முதல் நாள் மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு தாறுமாறாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் செஞ்சு வச்ச மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும்